ப்ளீஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். லைக் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அது என்ன அப்படின்றது நீங்கள் வீடியோக்குள்ளார பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். நீங்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இது உங்களுக்கு நான் இந்த ஸ்டோரி கேட்குற உங்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாக இல்லை சர்ப்ரைஸாக கண்டிப்பாக இருக்கும். அதுவும் கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அது என்னன்றது நீங்கள் ஸ்டோரிக்குள்ளார அந்த சர்ப்ரைஸ் வரத்துக்கு முன்னாடி நான் என்ன அப்படின்றது இப்போ சர்ப்ரைஸ் வரப்போகுது அப்படின்ட்டு நான் சொல்லிடுவேன். ஓகேவாடா ப்ளீஸ். அண்ட் என்னோட இன்ஸ்டா ஐடி, டெலகிராம் ஐடி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அன்கட் சீன்ஸ்லாம் டெலகிராமில் தான் போடுவேன். அண்ட் உங்களுக்கு கஸ்டமைஸ்டு ஸ்டோரிஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா லைக் அந்த ஸ்டோரி முழுக்க முழுக்க உங்களுக்கானதாக மட்டுமே இருக்கும். நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அப்படியே நான் உங்களுக்கு ரெடி பண்ணி சென்ட் பண்ணுவேன். எந்த ஒரு லிமிட்டேஷன்ஸுமே அதில் கிடையாதுடா ப்ளீஸ். அண்ட் இதில் ஒன்லி வீமின் குக் மட்டும்தான் போடுவேன். அயாங்லைன்ஸுக்கு தனியாக இருக்குது. அண்ட் OT7க்கும் நான் தனியாக வச்சுருக்கேன். OT7க்கு உங்கள் ஸ்டோரிஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா மறக்காமல் என்னோடய ஸ்ட்ராபெரி ஃபிக்ஸ் சேனலை போய் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஹயாங்லைன்ஸுக்கு ஏதாவது ஸ்டோரி வேணும் அப்படின்னா அதுவும் மறக்காமல் என்னோடய மூன் ஃபேரி ஃபிக்ஸ் சேனலில் போய் கமெண்ட் பண்ணுங்கடப்போ ப்ளீஸ். ஓகேவா? நாம் இன்னைக்கு அரேஞ்ச்டு மேரேஜ் வித் வில்லேஜ் மொரட்டு பையன் பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்லாம் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இது உங்களுக்கு புரியும். அண்ட் நாம் இப்போ நம்மளோட பர்பிள் வேர்ல்டுக்குள்ளார போக போகிறோம். ஃபீல் பண்ணி கேளுங்க. இதுக்கு அடிக்ட் ஆகாதீங்க. ஹெட்செட் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அதை ஃபீல் பண்ணி உங்களால் கேட்க முடியும்டா ப்ளீஸ். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ நம்மளோட பர்பிள் வேர்ல்டுக்குள்ளார போகலாம். லாஸ்ட்டாக நான் எதில் முடிச்சிருந்திருப்பேன் அப்படின்னா லைக் டயாங்கும் நிலாவும் பெட்டில் விழுந்திருப்பாங்க. ஸோ டயாங் நிலா மேலே இருக்காங்க. ரெண்டு பேருமே ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே லீன் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரியான அந்த இதில் ஸ்டாப் பண்ணி இருந்திருப்பேன். ஸோ நம்ம இப்போ அதில் இருந்ததை நம்ம பர்பிள் ஸ்டோரி கண்டினியூ பண்ண போகிறோம். டயாங் அப்படியே நிலாவோட லிப்ஸ் கிட்ட அப்படியே ரொம்ப க்ளோஸாக வந்துட்டாரு. லைக் கரெக்டாக கிஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு போகும்போது நிலாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த கேங் இருக்கும்ல, அவங்க எல்லாருமே கதவை லைக் மச்சான் அப்படின்ற மாதிரி டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளார வராங்க. வந்தவங்களுக்கு செம்ம ஷாக்கு. லைக் இப்படி மச்சான்ட்டு சவுண்டு கேட்டதுமே டயாங்கும் நிலாவும் ரெண்டு பேரும் எழுந்திரிச்சு அப்படி செப்பரேட்டாக நின்றுக்கிறாங்க. அப்படின்ற மாதிரி தள்ளி நின்றுட்டுறாங்க. லைக் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் தப்பான நேரத்தில் வந்துட்டோம் போல். நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஐயோ என்னடா டயாங்கா அப்படின்ற மாதிரி, ஐயோ டயாங்கா இப்படி ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி அவருக்கு ஃபேஸ் எங்கேடா உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக அவர் பார்க்கவே இல்லை. அவர் அங்கே இங்கேன்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்களா? என்னடி வேணும், எதுக்கு வந்தீங்க? அது மச்சான் லைக் நாம் நாளைக்கு டான்ஸ் ஆட போகிறோம் இல்லையா, அதான் ஒரு ரிஹர்சல் பார்த்துக்கலாம் அப்படியே உன்னை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தோம். பட் ஆனால் இங்கே வேறு ஒரு ரிஹர்சல் போகுது போல். நாங்கள் தான் தெரியாமல் உள்ளார வந்துட்டோம். நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. விட்டையாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, அது ஒன்றும் இல்லை, அது தடுக்கி கீழே விழுந்துட்டா. ஆஹா அப்படியா, அப்படிங்களாண்ணா? நீங்கள் சொன்னால் சரிங்கண்ணா அப்படின்ற மாதிரி அப்படியே கிண்டல் பண்ணி ஓட்டுறாங்க.
உடனே நீங்கள் சும்மா இருங்கடி, டான்ஸ்க்கு தானே, இருங்க நான் வரேன், ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வேக வேகமாக வந்து உங்கள் ட்ரெஸ்ஸை லைக் டிஷர்ட்டும் பேண்ட்டும் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறீங்க. டயாங்க கதவை மூடிட்டு அப்படியே கதவுல சாஞ்சி, ஐயோ டயாங்க என்னடா பண்ண பார்த்த, ஐயோ அதுவும் அவங்கள பார்த்துட்டாங்களே, சூ டயாங்க அவசரப்பட்டுட்டியேடா, ஏன்டா இப்படி பண்ண, இப்போ அவங்க என்ன நினைப்பாங்க என்னை பற்றி, ஐயோ அப்படின்ற மாதிரி டயாங் வந்து அங்கே அவர் வந்து ரூமில் உட்காந்துட்டு இருக்காரு. டயாங்க தூங்கல், நம்ம வந்து தூங்கலாம் தூங்கலாம் தூங்கலாம், அதுதான் சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் பெட்டில் படுத்துட்டு அப்படியே வந்து அவருக்கு அப்படியே வந்து வைக்க வைக்கமா ஷகையாக ஆகுது. அப்படியே உங்களையே யோசிச்சுக்கிட்டு அவர் அப்படியே வந்து தூங்கிடுறாரு. கீழே போன நீங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை செம்மையாக ஓட்டிகிட்டு இருக்காங்க. சும்மா இருங்கடி, உங்களுக்கெல்லாம் வந்து எப்போ பார்த்தாலும் சைலண்ட்டாக இருங்கடி, உங்களுக்கு அவ்வளோ வெக்கமாக ப்ளஷிங்காக ஆகுது. சரி சரி போதும், ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணிட்டு சீக்கிரமாக முடிச்சுட்டு போய் படுக்கலாம், நாளைக்கு நம்ம சீக்கிரமாக வேற எந்திரிக்கணும் அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே வந்து உங்களை கலாய்ச்சிட்டு அப்படியே டான்ஸ் ப்ராக்டிஸும் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு 12 ஆகிடுச்சு. ஸோ ப்ராக்டிஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக வந்து பண்ணி முடிச்சுட்டு நீங்களும் சரி டைம் ஆச்சு நம்மளாம் தூங்க போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்கவுங்க எல்லாம் தூங்க போயிடுறாங்க. நீங்களும் வந்து உங்களோட ரூமுக்கு தான் வந்து போகிறீங்க. போய் பார்த்தா டயாங் நல்லா தூங்கிட்டுருக்காரு. அவர் தூங்கும் போது எவ்வளோ க்யூட்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து க்யூட்டாக தூங்கிட்டுருக்காரு. அச்சோ என் புருஷன் எவ்வளோ அழகாக தூங்கிட்டுருக்காரு. இந்த அழகை ரசிக்கிறதுக்கு 2 கண்ணு போதாது போல. என் அழகு மாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன சொல்லிட்டு டோரு க்ளோஸ் லாக்கெல்லாம் பண்ணிவிட்டு டேங்கு பக்கத்தில் தான் வந்து படுக்கிறீங்க. அவரோட அழகை அப்படியே அந்தளவுக்கு க்யூட்டாக படுத்து தூங்கிட்டுருக்காரு. நீங்களும் வந்து அப்படியே அவரை ரசிச்சுட்டே அப்படியே வந்து தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் வந்து டயாங்க்கு முன்னாடியே வந்து நீங்கள் எந்திரிச்சிடுறீங்க. ஸோ எந்திரிச்சிட்டு லைக் ரெடி ஆகிட்டு பட்டு சேரீ தான் வியர் பண்ணியிருக்கீங்க. அதுக்கேற்ற ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி லைக் அந்த ஜுவல்லு, இயரிங்ஸு, வளையல் இது எல்லாமே எடுத்து போட்டு நீங்களும் வந்து அப்படியே ஃபுல்லாக ஜடையெல்லாம் வந்து பின்னிட்டு செம்ம க்யூட்டாக வந்து நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க. நீங்கள் ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறமா தான் டயாங்க போய் சரி அவர் இன்னமும் தூங்கிட்டு இருக்காரு, ரொம்ப க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபோனை எடுத்து அவர் அப்படியே பவுட் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கிறத நல்லா வந்து 2-3 பிக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்களையும் வந்து எல்லாம் பிக்கெல்லாம் எடுத்துட்டு டயாங்கள் தான் எழுப்புறீங்க. மாமா 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 எந்திரி மாமா, மாமா எந்திரி மாமா. என்னாச்சு அப்படின்ற மாதிரி அவரும் வந்து அப்போ தான் வந்து தூங்கி எழுந்திரிச்சு உட்காந்தா எவ்வளோ க்யூட்டாக இருக்குமோ அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஸோ என் மாமா எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேங்கோட சீக்ஸை 2 பக்கமும் பிடிச்சி நல்லா ஆட்டாட்டு நாடுறீங்க. என்னாச்சு புள்ள, எதுக்கு எழுப்புன மாமா? நேரமாச்சு மாமா, கல்யாணம். நமக்கு கல்யாணமா? உனக்கு ரொம்ப தான் ஆசை மாமா, எந்திரி மாமா. என்ன பிள்ளை மாமா, நாம் இப்போ கல்யாணத்தில் இருக்கோம் மாமா, நான் ரெடி ஆகிட்டேன், நீயும் சீக்கிரமாக குளிச்சு ரெடி ஆகிட்டு வா மாமா நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. அப்போ தான் டேங்க ஐஸை ஓப்பன் பண்ணி உங்களை பார்க்குறாரு. பார்த்ததுமே அவளுக்கா என் பொண்டாட்டி எவ்வளோ அழகாக இருக்கா, ஏய் பொண்டாட்டி செம்மையா இருக்குடி, நீ அவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? எனக்கு தெரியும் தெரியும், நான் அழகு தானே எனக்கு தெரியும். சரி நீ மாமா எந்திரிச்சி சீக்கிரமாக கீழே வா மாமா, சரியா நான் கீழே போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் போய்ட்றீங்க. டயாங்கோ வந்து அவரும் வந்து குளிச்சு முடிச்சுட்டு அவரும் வந்து வேட்டி சட்டை எல்லாம் எடுத்து போட்டு எல்லாம் செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து டயாங்க் இதெல்லாம் நீ போட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு டயாங்கிட்ட வச்சுட்டு போயிருந்திருப்பீங்க. அவர் அதையும் பார்த்துட்டு சரி நம்ம பொண்டாட்டி நமக்காக வந்து கொடுக்குறா போட்டுக்க சொல்லி நம்ம போட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காஸ்ட்லியான வாட்சு, அப்புறமா வந்து ஒரு கையில் தங்க பிரேஸ்லெட்டு, நல்லா வந்து மொத்தமாக இருக்கிற மாதிரியான பிரேஸ்லெட்டு, அதுக்கப்புறமா கழுத்தில் வந்து லைக் வந்து செயின் அப்படின்ற மாதிரிலாம் அவர் போட்டுட்டு அதுக்கப்புறமா 2 விரலில் மோதிரம் அப்படின்ற மாதிரி வந்து அவரும் போடுறாரு. ஆனால் இதெல்லாம் தேவையா?
பாப்போம் சரி பொண்டாட்டி ஆசையாக வந்து போட்டுக்க சொல்லி கொடுத்துருக்கா, நம்ம அவ மனசை ஏன் கஷ்டப்படுத்தணும், போட்டுப்போம் அப்படின்னு அவரும் வந்து போட்டுக்கிட்டு லைக் அவர் கீழே வராரு. நீங்கள் இப்போ தம்ப்லைனில் பார்க்குற மாதிரி தான் அவர் வந்து கீழே நடந்து வந்துட்டுருக்காரு. லைக் வந்து அங்கே இருக்கிறவங்களாம் இருப்பாங்களா, வாவ் யாரா இந்த பையன் எவ்வளோ அழகா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சிலர்லாம் சைட் அடிக்கிறது உண்டு. அப்போது அந்த பிளேஸில் தான் வந்து நீங்கள் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணுறீங்க. டயாங்கம் வந்து எதுவுமே செம்ம கிளாப்ஸு, எல்லாரும் அவ்வளோ இதாக வந்து கை தட்டுறாங்க. டயாங்கா நீங்கள் டான்ஸ் ஆடுறத பார்த்துட்டு வா அப்படியே ஒரு மெஸ்மரைஸ்டாக இவ்வளோ அழகா இவ இவ்வளோ சூப்பராக டான்ஸ் ஆடுவாளா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ இதாக இருக்குது. அதுக்கப்புறமா வந்து நீங்கள்லாம் வந்து டான்ஸ் ஆடிட்டு அதுக்கப்புறமா பொண்ணும் வந்து ஸ்டேஜ்லலாம் வந்து ஏறி உட்காந்து சில இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்கள்ல. ஸோ டயாங்கம் வந்து அவங்க கிட்ட தான் வராரு. பொண்டாட்டி செம்மையா டான்ஸ் ஆடின தெரியுமா, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்ட்டு டயாங் சொல்கிறாரு. நிஜமாவா மாமா? ஆமாண்டி அவ்வளோ அழகாக இருந்துச்சு, என் கண்ணை மேலேருந்து என்னால் எத்திக்கவே முடியல தெரியுமா, எல்லாரும் ரொம்பவே நல்லா ஆடினாங்க, அதுலேயும் நீ ரொம்ப ரொம்ப நல்லா ஆடின பொண்டாட்டி அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. அண்ட் அப்படியே வந்து கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகிட்டு மேரேஜ் எல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து இப்போ வந்து லைக் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் வந்து காலையில் டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ வந்து ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி இவங்களாம் மட்டும்தான் வந்து இருக்காங்க. அப்போ வந்து சும்மா ஜஸ்ட் ஃபன்னுக்காக இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் சாங் எல்லாம் வந்து பாடணும். அவங்க பிடிச்ச பர்சனுக்கு இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாங் வந்து நீங்கள் பாடணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பாடல் வந்து பாடுறாங்க. லைக் நான் வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால, ஸோ இப்போ இனிமேல் தான் அந்த சர்ப்ரைஸ் வந்து வரப்போகுது. ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு சாங் வந்து பாடுறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச சாங் இல்லை அவங்களுக்கு பிடிச்ச பர்சனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாடுறாங்க. அதே மாதிரி தான் வந்து டயாங்க்கும் வந்து அந்த மைக் கொடுக்கப்படுது. நீங்கள் கண்டிப்பாக வந்து பாடியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கா அவருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில, இல்லை எனக்கு வேண்டாம் நான் பாடல அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. ஆனால் எல்லாருமே இல்லை பாடியே தான் ஆகணும் பாடியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் இல்லை சொல்லுடி சொல்லுடி அவர்கிட்ட சொல்லு, நீ சொன்னால் கண்டிப்பாக அவர் பண்ணுவார்ல, சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்டயும் சொல்கிறாங்க. நீங்களும் வந்து ஷை ஆகிட்டு பாடு மாமா அப்படின்ட்டு சொல்கிறீங்க. டயாங்கும் வந்து அவரால் மறுக்க முடியல. ஸோ அவரும் வந்து பாட்டு பாடுறாரு. அவர் உங்களை தான் வந்து பார்க்குறாரு. ஒரு டீப் பிரெத் எடுத்துட்டு அவரும் வந்து லைக் பாட ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒரு காதல் ஒரு நேசம் மீது உயிர் கூட்டில் ஒரு சுவாசம் புது வாரம் பல தேசம் செல்வோமே அன்பேவா பகலிரவாய் கண் பிடித்திடவா உனதருகே நான் பிழைத்திடவா யுக யுகமும் ஒரு நொடிதானிலே இதயமெல்லாம் நீர் நிறைந்திடவா உனக்குயிராய் இருந்திடவா உரை கதைவா என்னை அடைவா. இப்படி அவர் பாடினதுமே பயங்கரமான கிளாப்ஸு. அங்கே இருந்த எல்லாருமே டயாங்கோட வாய்ஸில் மெஸ்மரைஸ் ஆயிட்டாங்க. அவங்க அந்த அளவுக்கு வந்து டயாங் பாடி இருந்திருப்பாரு. உங்களுக்கா இவ்வளோ வந்து லைக் வந்து கண்ணில் டியர்ஸ் தேங்கி நிற்கிது. டயாங் பாடி முடிச்சுட்டு உங்களை தான் வந்து பார்க்குறாரு. உங்கள் கண்ணில் தண்ணி தேங்கி நிற்கிது. ஏய் பொண்டாட்டி என்னடி ஆச்சு, ஏன் அழற அப்படின்ற மாதிரி டயாங் கேட்குறாரு. நீங்கள் அப்படியே டயாங்க ஹக் பண்ணிக்கிறீங்க. ஏய் என்னாச்சு மாமா, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீ நீ இந்த அளவுக்கு இவ்வளோ அழகாக பாட்டு பாடுவேன்ட்டு, இந்த அளவுக்கு அழகாக இது வரைக்கும் யார் பாடியும் நான் கேட்டதே இல்லை மாமா
அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. டயாங்கும் சிரிச்சுட்டு, சரி சரிடி பொண்டாட்டி, உனக்காக பாடுறதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உன்னை பார்க்கும்போது எனக்கு இதுதான் தோணுச்சு, அதை தான் பாட்டாவே நான் பாடிட்டேன் அப்படின்ற மாதிரி டயாங் சொல்கிறாரு. சுற்றி இருந்தவங்களாம் அவ்வளோ சூப்பராக வந்து செம்மையாக பிச்சு உதறிட்டீங்க, அவ்வளோ அழகாக இருந்துச்சு, திரும்ப பாடுங்க திரும்ப பாடுங்கன்ட்டுலாம் வந்து கேட்குறாங்க. டயாங்க் அப்படியே வந்து லைக் இல்லை இல்லை பரவாயில்ல நான் ஊதும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் இல்லை மாமா, இன்னும் ஒரே ஒரு பாட்டு படம் குரலில் பாட்டு கேட்கும்போது இவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா, ப்ளீஸ் ப்ளீஸ் மாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க. டயாங்கும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து அவர் ஒரு சாங் வந்து பாடுறாரு. லைக் நீங்கள் வந்து ஒரு சாங் கேட்டிருப்பீங்க, இந்த சாங் வந்து பாடு மாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்துருப்பீங்க. அந்த சாங் தான் வந்து இப்போ டயாங் பாடுறாரு. மௌனது சிரிப்பில் சிதறும் மழையினை பூக்கள் ரசித்தே வாசம் பிறந்ததா இருவர் வாழும் உயிரே உன்னை உடைத்துக் கொள்ளேன் உயிரிலே மௌனமாகும் சாது மரிசாயமா மரிசாய இப்படின்னு டயாங் பாடி முடிக்கிறாரு. அங்கிருந்த எல்லாருமே வந்து செம்ம கிளாப் தட்டி சூப்பர் செம்ம செம்ம அப்படின்றாங்க. உங்களுக்கா அதை கேட்கும்போது உங்களுக்கு அவ்வளோ வந்து லைக் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உங்கள் சந்தோஷத்தை வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. ஸோ நீங்கள் அங்கே இருக்கிற எல்லார் முன்னாடியுமே வந்து டயாங்கோட ஃபேஸை கப் பண்ணி கிஸ் பண்ணிடுறீங்க. அங்கே இருந்த உங்களோட ஃப்ரெண்ட்ஸா எல்லாரும் அப்படியே செம்மையாக விசில் அடிச்சுட்டு அப்படியே ஓ அப்படின்ட்டு வந்து கத்திட்டு இருக்காங்க. டயாங்கா ஷாக்கு, லைக் அப்படியே ஒரு ஷாக்காக நிற்கிறாரு. லைக் ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு அவரும் வந்து உங்களை கிஸ் பேக் பண்ணுறாரு. ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு 2 பேரோட ஃபோர் ஹெட்டுமே வந்து இப்போ கனெக்ட் ஆகி தான் இருக்குது. உங்கள் கண்ணில் வந்து அவ்வளோ டீயர்ஸ் வழியுது. லவ் யூட புருஷா, லவ் யூ டி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்கள் ஃபோர் ஹெட்லேயும் வந்து கிஸ் பண்ணுறாரு. எல்லோரும் வந்து போதும் போதும் போதுங்க ரொமான்ஸ் எல்லாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. 2 பேருமே சிரிச்சுட்டு அப்படியே உங்களோட ஃபேஸை டயாங்கோட செஸ்ட்டில் வச்சு ஹை பண்ணிக்கிறீங்க. சரி புள்ள விட எல்லோரும் பார்க்குறாங்கல்ல அப்படின்ற மாதிரி டயாங் அவ்வளோ ஹாப்பி சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்லிகிட்ருக்காரு. அப்போது அங்கே ஒரு வாய்ஸ் வந்து டயாங்க கூப்பிடுது. மாமா அப்படின்ற ஒரு வாய்ஸு. அந்த வாய்ஸை கேட்டதுமே வந்து லைக் வந்து அதில் எல்லாம் வந்து சூப்பராக இருக்குது இது பண்ணிகிட்ருக்கு அந்த மாதிரி சொன்னது கிடையாது. டயாங்க வந்து கேட்கல. அப்போ அந்த பர்சன் வந்து டயாங் பக்கத்தில் வந்துட்டு ஒரு ஷோல்டர்ஸில் தொட்டுட்டு டயாங் மாமா அப்படின்ற மாதிரி சவுண்டு வருது. டக்குன்னு வந்து டயாங் திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அவருக்கு ஷாக்கு, செம்மையாக ஒயிட் ஐஸில் நின்றுட்டுருக்காரு. நீயா அப்படின்ற மாதிரி நீங்கள் யார் அந்த மாமாவை கூப்பிடுறா அப்படின்ற மாதிரி டயாங் ஏன் புருஷன் எவன் மாமான்னு கூப்பிடுறது அப்படின்ற மாதிரி நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. ஏய் யார் நீ, எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட புருஷனே நீ மாமான்னு சொல்லி கூப்பிடுவேன், இவர் எனக்கு தான் மாமா, எனக்கு மட்டும்தான் மாமா, நீ யார் அப்படின்ற மாதிரி கோமா எவ்வளோ பொசசிவாக போகிறீங்க. ஒன்றுட எங்க ஏய் பொண்டாட்டி ஒன்றும் இல்லை, காம் டவுன் ஆகுடி. என்ன நீ காம் டவுன் ஆக சொல்கிற, பாரு மாமா நான் தான் உன்னை மாமான்னு கூப்பிடுறேன், அவன் எப்படி உன்னை மாமான்னு கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிற. நீங்கள் சொல்கிறீங்க அவளுக்கு கூப்பிடுறதுக்கு உரிமை இருக்க கூப்பிடுறான். என்ன மாமா சொல்கிற, உனக்கு நான் மட்டும்தான் உன்னை மாமான்னு கூப்பிடணும், எனக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்கும், அவன் எப்படி உன்னை கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த லைக் வந்து அந்த பொண்ணு பார்த்து நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. அந்த பொண்ணா உங்களை சுத்தமாக கண்டுக்கவே இல்லை, டயாங்க தான் பார்த்துக்கிட்டே இருக்கா. என்ன மாமா இது, என்னது இது அப்படின்ற மாதிரி வந்து லைக் வந்து அந்த பொண்ணு அவ்வளோ எமோஷ்னலாக வந்து டயாங்க கேட்குறா. அந்த டயாங்கா என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்த பர்சன் யார் அப்படின்னா வந்து லைக் இதுக்கு ஃபஸ்ட்டு எபிசோடில் வந்து டயாங்க வந்து அவங்க
லைக் வந்து நான் அவங்க அப்பாவோட தங்கச்சி, லைக் விச் மீன்ஸ் அத்தையோட பொண்ணு தான் வந்து டேங்க்கு வந்து மேரேஜ் பண்ணுறதா இருந்திருக்கும். ஸோ அந்த பொண்ணும் இந்த மேரேஜுக்கு வந்து வந்திருந்திருப்பா. ஸோ அந்த பொண்ணு தான் லைக் வந்து அந்த பொண்ணோட பேர் என்னன்னு வச்சுக்கலாம், யானான்னு வச்சுக்கலாம். என்ன மாமா, நீ பண்ணுறது எல்லாமே புதுசாக இருக்கு, என்ன நடக்குது மாமா? இது வரைக்கும் நீ இந்த மாதிரி எப்பவுமே இருந்ததே இல்லையே மாமா, என்ன மாமா இதெல்லாம்? அப்படின்ற மாதிரி அவ்வளோ எமோஷ்னலாக அந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கா. உங்களுக்கா ஏய் என்னடி சும்மா சும்மா மாமா மாமான்ட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு அந்த பொண்ணை அரைஞ்சிடுறீங்க. டேங்க ஏய் பொண்டாட்டி அப்படின்ட்டு அவர் உங்களை தடுக்கிறதுக்குள்ள பலார்னு அரைஞ்சிடுறீங்க. உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. பொண்டாட்டி சும்மா இருடி, நீ என்ன சும்மா இருன்னு சொல்லிட்டே இருக்க. அவனை மாமா மாமான்னு சொல்லிட்டு இருக்க, நான் மட்டும்தான் அவனை மாமான்னு கூப்பிடணும். நிலா, என்ன நிலா, எப்பவுமே நீ என்னை பொண்டாட்டின்னு எனக்கு இப்போ மட்டும் என்ன நிலா, கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்களா? அவள் வந்து என் அத்தை பொண்ணுடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கும் சரி உங்கள் ஃப்ரெண்டுக்கும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நின்றுப்பாங்களா, நல்ல ஒரு ட்ராமா நடக்குதுப்பா அப்படின்ற மாதிரி தான் அவங்க நின்றுட்டுப்பாங்க. அவங்களுக்கு ஐயோ அத்தை பொண்ணா அப்படின்ற மாதிரி ஷாக்கு அவங்களுக்கு. ஐயோ மச்சான் போச்சு போச்சு போ, உங்கள் அத்தை பொண்ணையே நீ அடிச்சிட்ட அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. சும்மா இருங்க, இதை பாரு, சாரி, நீ அவங்களோட அத்தை பொண்ணுன்ட்டு எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா அடிச்சிருக்க மாட்டேன், சாரி, வலிக்குதா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறீங்க. உங்களுக்கு அச்சிச்சோ டேயோட மாமாவோட அத்தை பொண்ணு அடிச்சிட்டனே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் இல்லை நீ தெரியாமல் தானே அடித்த, விடுடி அப்படின்ற மாதிரி டேங் சொல்கிறேன். இல்லை மாமா, உன் அத்தை பொண்ணுன்ட்டு நீ ஆரம்பத்துலேயே சொல்லியிருந்தனா சண்டை போட்டிருக்க மாட்டேல்ல மாமா. ஐயோ சரி விடு, உனக்கு தெரியாமல் பண்ணிட்ட விடு அப்படின்ற மாதிரி டேங் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு. அதெல்லாம் வந்து யானா பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே புதுசாக இருக்குது. இது வரைக்கும் டேங் அந்த மாதிரி அவங்கக்கிட்ட அந்த மாதிரி அவர் பிஹேவ் பண்ணது கிடையாது. தப்புனா தப்பு தான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லுவார். அப்படி தான் இருந்திருப்பார். லைக் இது வரைக்கும் ரெக்கார்டாக பார்த்த டேங்க இப்போ இவங்க பார்க்குற டேங்க ரொம்பவே வந்து வித்தியாசமாக இருக்குது. அந்த மாதிரி தான் லைக் 2 டிஃப்ரெண்ட் டேங்க பார்க்குற மாதிரி அவங்களுக்கு இருக்குது. நீங்களா சாரி அந்த பொண்ணோட கையை தான் வந்து பிடிக்கிறீங்க, சாரி அப்படின்ற மாதிரி. பொண்டாட்டி நீ தெரியாமல் தானே பண்ண, எதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்க, தெரிஞ்சா பண்ண, அப்போ யாருன்னு தெரியாமல் தானே அடிச்சிட்ட, விடு, தெரியாமல் தானே பண்ணதுக்கு தான் மன்னிப்பு கேட்டலாம், அது போதும் அப்படின்ற மாதிரி டேங் சொல்கிறாரு. நீ ரொம்ப மாறிட்ட மாமா, ஒன்றா மாதிரில நீ கொஞ்சம் கூட இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்ட்டு சொல்லிட்டு உடனே வந்து அந்த கால் வந்து யாருக்கு போகுது அப்படின்னா டயாங்கோட லைக் வந்து அதாவது யானாவோட அம்மாவுக்கு தான் வந்து போகுது. போட்டு லைக் அவங்க எல்லா இன்ஃபர்மேஷன்லேயும் வந்து டயாங் வந்து லைக் இந்த மாதிரி கல்யாணத்துக்கு வந்திருக்காரு, இந்த மாதிரி பண்ணியிருக்காருமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து லைக் சொல்லிட்டாங்க. இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னா அவர் வந்து உங்களை வந்து ஒன்றும் இல்லை அது தெரியாமல் தான் பண்ணேன் அப்படின்னு அவங்க வந்து டயாங் வந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு அவங்க ஃபேமிலிக்கு கால் பண்ணி இந்த நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்லி அழுதுகிட்டே வந்து சொல்லி இருந்திருப்பா. உடனே வந்து நீங்கள் கிளம்புவ, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி இருந்திருப்பாங்க. அந்த பொண்ணும் வந்து அங்கேருந்து அழுதுகிட்டே போயிருந்திருப்பா. ஐயோ மாமா பாரு மாமா, அந்த பொண்ணு போது மாமா, ஏ தங்கச்சி, ஐயோ அவள் பேர் என்ன மாமா, அவள் போயிட்டு போகிறா, விடு. என்ன மாமா நீ பேசிகிட்டு இருக்க, நான் பண்ணது தப்பு தான், அடிச்சிருக்க கூடாது, அடிச்சுட்டு அவள் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருந்திருப்பா. இதை பாரு பொண்டாட்டி, தெரியாம தானே நீ பண்ண, அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை, சரியா, நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காத. அப்புறம் நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுமாம்மா. இல்லை தனியாக பேசணுமே. அப்படியா, சரி வா மாமா, நம்ம ரூமுக்கே போகலாம் அப்படின்ற மாதிரி டேங்கும் வந்து நீங்களும் உங்களுக்கு அலாட்டான ரூம் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து நீங்கள் வந்து அங்கே சோஃபாவில் உட்காந்துட்ருக்கீங்க. டேங் உங்கள் கையவே தான் பிடிச்சிட்ருக்காரு. நான் சொல்ல போகிற விஷயத்தில் நீ கோவப்படக்கூடாது. இல்லை மாமா, சொல்லு மாமா, என்னாச்சு? ஸோ அவர் வந்து சொல்கிறாரு, லைக் வந்து உன்னை பொண்ணு பார்க்க வரத்துக்கு முன்னாடி லைக் அவளை தான் வந்து நான் கல்யாணம் பண்ணதாக இருந்துச்சு. ஆனால்
அது ஒத்து வராததுனால தான் வந்து உன்னை பொண்ணு பார்க்க வந்தது, இது எல்லாமே நடந்துச்சு அப்படின்ற மாதிரி டேங் எல்லாமே உங்ககிட்ட சொல்கிறாரு. என்னம்மாம்மா சொல்கிற? ஆமாம், சின்ன வயசுலேயே வந்து ஆஹ், என் என் குடும்பத்தில் வந்து என் அப்பா எல்லாம் தாத்தா எல்லாம் வந்து பேசி என் அத்தையோட பொண்ணுக்கு தான் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்துச்சு. ஆனால் அந்த மாதிரி சொந்தத்திலே கல்யாணம் பண்ணால் என்னோட உயிருக்கு ஆபத்து. என் உயிருக்கு மட்டும் இல்லை, என்னோட குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஆபத்து அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் வந்து வெளியில் பொண்ணு பார்க்க ஆரம்பித்தோம். ஆனால் நான் வந்து இது லைக் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா? அப்போ வந்து என்னை பிடிச்சி நீ பார்க்க வரலையா? நான் ஒரு செகண்ட் ஆப்ஷன் தானா, ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தானா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு லைக் தோணுது. அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்க, கண் கலங்குது. அவர் உங்கள் ஃபேஸை கப் பண்ணுறாரு. பொண்டாட்டி, நான் சொல்லிடுறத முழுசாக கேளுடி, அழாத, எனக்கு கஷ்டமாக இருக்குடி. நான் உன்னை பார்க்க வரும்போது எனக்கு அந்த அளவுக்கு பெருசாக விருப்பம் எதுவுமே இல்லை. உன் ஃபோட்டோவை பார்க்கலாம் எதுவும் இல்லை. நான் வந்தேன். ஆனால் எப்போ நான் உன்னை பார்த்தனோ அப்போவே நான் விழுந்துட்டேன்டி. உனக்கு அந்த நொடியிலேருந்து நான் உன்னை காதலிக்க ஆரம்பித்தேன். அவ என் லைஃப்பில் இல்லாததுனால தான் உன்னை வந்து நான் பார்த்தேன், கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ட்டு எதுவுமே இல்லைடி. என் வாழ்க்கையில் எனக்காக நீ தான் அப்படின்ட்டு இருந்திருக்கு. அதனால தான் அந்த மாதிரி நடந்திருக்கு. நீ அவளுக்கு வந்து அவ இல்லாததுனால தான் நீ ஒரு செகண்ட் ஆப்ஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எனக்கு எப்போவுமே நீ தாண்டி முதல்ல, நீ தான் முக்கியம், அவ இல்லை. உன்னை பார்த்ததும் முடிவு பண்ணிட்டேன், நீ தான் என் பொண்டாட்டி அப்படின்ட்டு. அவளை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு துளி மேலே அவ மேலே காதலோ இல்லை, அத்தை பொண்ணு அவ்வளோதான். ஆனால் உன்னை பார்க்கும்போது அப்படி இல்லடி. உன் கூட வாழும்போது, உன்னை பார்க்கும்போது, உன் கூட பேசும்போது எனக்கு என் வாழ்க்கை முழுக்க ஏன் இந்த ஜென்மம் இல்லாமல் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ மட்டும்தாண்டி என் புஞ்சாதியாக இருக்கணும்ன்ட்டு நான் ஆசைப்பட்டேன். இப்பவும் அதை தான் நான் நினைக்கிறேன். இதெல்லாம் நான் நினச்சா மறைச்சிருக்க முடியும். ஆனால் உன்கிட்ட மறைக்கிறதுக்கு எனக்கு முடியலை. நீ நீ வந்து அழாத, சரியா? எனக்கு எப்பவும் நீ தாண்டி, நீ மட்டும் தாண்டி. உன்னை பற்றி நீ நீ தப்பாக நினச்சிக்காத. அவள் இல்லாதனால தான் உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்ட்டு என்றைக்குமே கிடையாதுடி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. அப்படியே கொஞ்சம் நீங்கள் வந்து உங்களுக்கு லைக் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. ஸோ அப்படியே கொஞ்சம் டியர்ஸ் எல்லாம் வந்து வைப் பண்ணி விடுறாரு. எப்பவுமே நீ மட்டும் தாண்டி என் பொஞ்சாந்தி, சரியா? உன்னை கஷ்டப்படுத்தினதுக்கு என்னை மன்னிச்சிருடி பொஞ்சாதி. இல்லை மாமா, புரியுது. நீ நிஜமா தானே சொல்ற? நான் எப்பவுமே உனக்கு முதல் தானே? ஆமாண்டி, நீ மட்டும்தான் எனக்கு முதல் எல்லாத்துலேயும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் அந்த கிஸ் பேக் பண்ணுறீங்க. அந்த கிஸ்ஸில் அவ்வளோ ஜென்யூனான அந்த லவ் வந்து உங்களுக்கு வந்து புரியுது. ஸோ ஃபியூ மினிட்ஸ் கழித்து கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு 2 பேரோட ஃபோர்ஹெட்டும் கனெக்ட் ஆகியிருக்கு. நான் உன் மேலே வச்சிருக்கிற காதலை என்றைக்குமே நீ சந்தேகப்படாதடி. அது உண்மையான காதல். இது வரைக்கும் அவ மேலே எனக்கு ஒரு துளி காதல் வந்ததில்லை. நான் சரி, வீட்டில் சொல்கிறாங்க சரின்ட்டு ஒத்துக்கிட்டு தான் அவளை கல்யாணம் பண்ணுறதுக்கு. ஆனால் உன்னை அப்படி இல்லடி. அவள் விட்டுட்டு போனப்போ கூட, இல்லை அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்லன்னு தெரிஞ்சப்போ கூட எனக்கு அது பெரிய விஷயமா தெரியல. ஆனால் நீ என்னை விட்டுட்டு போனா என் வாழ்க்கையே இருண்ட மாதிரி ஃபீல் ஆகுதுடி. எனக்கு நீ விட்டுட்டு போயிட்டேன்னா நான் என்ன ஆவன்னு தோணுது. என்னை எப்பவும் விட்டுட்டு போயிடாதடி, அது என்னால் தாங்க முடியாது. மாட்டேன் மாமா, நான் போக மாட்டேன்டா. என்னோட கரடி குட்டி மாமா விட்டுட்டு நான் போக மாட்டேன். எது கரடியா?
ஆமாடா, நீ என்னோட கரடி மாமாடா அப்படின்னு நீங்களும் வந்து கிஸ் பேக் பண்ணுறீங்க. செம்ம டீப்பாக கிஸ் போயிட்டுருக்கு. 2 பேரும் செம்ம ஹாட்டான அந்த கிஸ், லவ்வபிள் கிஸ் வந்து அப்படியே நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து போகுது. அப்போ வந்து டேங்கோட ஃபோன் வந்து என்ன, உங்களோட ஃபோன் இருக்கும் இல்லையா, ஸோ உங்களோட ஃபோனுக்கு தான் வந்து கால் வருது. ஸோ 2 பேருமே கிஸ்ஸை பிரேக் பண்ணுறீங்க. யாருன்னு பார்த்தா உங்களோட அம்மா தான். மாமா அம்மா கூப்பிட்றாங்க. பேசு. நீங்களும் வந்து கொஞ்சம் டீப் பிரெத் எடுத்துட்டு அதுக்கப்புறமா காலை அட்டன் பண்ணுறீங்க. அம்மா, அம்மா சொல்லுமா. மாப்பிள்ள உன் கூடயா இருக்காரு? அம்மா, அம்மா அது மாப்பிள்ள உன் கூட இருக்காரா? ஆமாம்மா. உடனே லைக் ஸ்பீக்கரில் தான் வந்து போட்டிருந்துருப்பீங்க. அத்தை சொல்லுங்க அத்தை, என்னாச்சு? மாப்பிள்ள உங்களை உங்கள் வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க மாப்பிள்ள, நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு சரிங்க அத்தை, நான் இங்கே இருக்கிறது சரிங்க அத்தை, நான் நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. மாமா, பிரச்சனை எதுவும் வந்துடலாம் அதில்? எதுவும் வராது, அதை நான் பார்த்துக்கிறேன் சரியா? அப்புறமா மாமா உனக்கு என்னாச்சுன்றத சொல்கிறேன். இப்போ நான் கிளம்புறேன் சரியா? சரி மாமா, பத்திரமா போ. சரிடி பொண்டாட்டி அப்படின்னு அகைனும் வந்து உங்கள் ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு அவரோட ட்ரெஸ் எல்லாம் வந்து அவர் எடுத்து பேக் பண்ணிவிட்டு நீங்கள் டேங்காக ட்ரெஸ் வந்து எடுத்து கொடுத்துட்ருப்பீங்க. அந்த நகை லைக் வந்து அப்படியே தான் வந்து லைக் கிளம்பி போகிறாரு. ஸோ ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அவர் கையில் இருக்கிற அந்த காஸ்ட்லி வாட்ச்சு, அந்த ப்ரேஸ்லெட்டு, கழுத்தில் செயின், இதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. அந்த 2 மோதிரம் அப்படி எல்லாமே அப்படியே தான் இருக்குது. அவர் வந்து அந்த கழட்டில் சரி அவள் ஆசையாக கொடுத்தது அந்த கழட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி அவரும் வந்து அவரோட வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. ஸோ நீங்களும் வந்து அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே ஜாலியாக இது பண்ணிவிட்டு அந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போ டயாங்கும் வந்து ஒரு கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகிடுச்சு. இப்போது அவரோட வீட்டுக்கு தான் போகிறாரு. அங்கே போனால் அங்கே வந்து எல்லாருமே இருக்காங்க. யார் யாருன்னா டயாங்கோட ஃபேமிலியில் அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, அப்புறம் ஜங்குக்கு, யோஞ்சனு, அண்ட் அதுக்கப்புறமா லைக் டேங்கோட அத்தை இருக்காங்கள்ல, அவங்க சைடில் இருக்கிற எல்லாருமே இருக்காங்க. லைக் வந்து அவங்க அத்தை, அவங்களோட மாமா, அண்ட் அவங்க அத்தையோட அத்தை மாமியார் அவங்களும் இருப்பாங்களே, ஸோ அவங்க எல்லாமே இருக்காங்க. அண்ட் வந்து அந்த பொண்ணோட தம்பியும் இருக்கான் அப்படின்ட்டு நம்ம வச்சுக்கலாம். ஸோ எல்லாருமே அங்கே இருக்காங்க. டயாங்கும் வந்து அந்த பேக் எடுத்துக்கிட்டு தான் உள்ளார வராரு. அவருக்கு புரிஞ்சிருச்சு கண்டிப்பாக இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் வந்து உள்ளார வராரு. அவர் பாட்டுக்கு வந்து உள்ளார வந்து அவரோட ரூமுக்கு போய் பேக்கெல்லாம் வந்து வச்சுட்டு வெளியில் வராரு. டயாங்கோட அப்பா தான் டயாங், சொல்லுங்கப்பா. என்னடா உன் அத்தை என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா? என்னடா நடக்குது? என்ன நடந்துச்சு? உன் அத்தை என்னென்னமோ சொல்கிறா, எங்களுக்கு ஒன்றுமே புரியலடா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. லைக் அந்த யானா தான், என்ன மாமா, நான் கண்ணால் பார்த்தேன் தெரியுமா, மாமா என்னென்னலாம் பண்ணார் தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து அந்த பொண்ணு திரும்பவும் சொல்கிறா. டேங் வந்து பாட்டு பண்ணது, உங்கள் ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ணது, அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டேங்கை கிஸ் பண்ணது, அதுக்கு அவர் கிஸ் பேக் பண்ணது, இது எல்லாத்தையுமே வந்து அந்த பொண்ணு சொல்கிறா. டேங் அமைதியாக தான் நான் வந்து நின்றுக்கிட்டே இருக்காரு. ஸோ எல்லாருமே டேங்கோட அந்த அவுட்ஃபிட்டு, அவர் கழுத்தில் இருக்கிற செயின், மோதிரம், ப்ரேஸ்லெட்டு, வாட்ச், இது எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. ஜங்குக்கும் இவன் சேர்ந்து குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. டேய் அண்ணனை பார்த்தியாடா, அவன் கையில் கழுத்துலலாம் பாருடா, அப்படியே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவன் கேதுடா இதெல்லாம் தெரியலையே அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளார பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பாருங்க, ஆமாம் இதெல்லாம் தான் நடந்துச்சு. நீ எப்படிடா அங்கே போன? உங்கள் லைக் டேங்கோட அம்மா தான், நீ எப்படிடா அங்கே போன? ஆ, நீ எதுவுமே எங்ககிட்டே சொல்லலை. நீ என்ன சொன்ன? இந்த மாதிரி படிப்பு விஷயம், ஸ்கூல் கட்டுறது, அந்த மாதிரி தானே சொல்லிட்டு போனேன். இப்போ என்னடா கல்யாணத்தில் இருந்திருக்கு? என்னடா இதெல்லாம்? அதுவும் பாடி இருக்கேன்னு சொல்கிறாங்க. என்னடா இதெல்லாம்? என்ன என்ன டயாங்கா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி டயாங்கோட அம்மா வந்து கேட்குறாங்க. இல்லை, நான் பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. என் பொஞ்சாதி கல்யாணத்துக்கு கூப்பிட்டா, அதனால் நான் வந்து அப்படி சொல்லிட்டு கிளம்பி போனேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாருக்குமே ஷாக்கு. என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி லைக் வந்து ஷாக்காக வந்து பாட்டு கேட்குறாங்க. என்னடா சொல்கிற? ஆமாம், நான் பொய் தான் சொன்னேன். பொய் சொல்லிட்டு தான் நான் இங்கேருந்து கிளம்பி போனேன்.
அவளோட தோழியோட கல்யாணத்துக்கு என்னை வர சொல்லி கூப்பிட்டா, அதனால தான் நான் போனேன் அப்படின்ற மாதிரி டயாங் சொல்கிறாரு. எல்லாருமே வந்து ஷாக்கை டயாங்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. லைக் வந்து இதுக்கப்புறமா வந்து இவர் இப்படி சொன்னதுக்கு அப்புறமா என்ன அந்த ஃபேமிலியில் நடக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து பார்ட் 6ல் பார்க்கலாம். இது எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா ஃபேரிஸ். லைக் வந்து ப்ளீஸ் ஓகேவா, இந்த வீடியோஸை லைக் போட்டு கொஞ்சம் ஹைப்பும் பண்ணி விடுங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் நிறையா பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஓகே, மறக்காமல் ஹைப் பண்ணி விடுங்கடா ஓகேவா. அண்ட் வந்து அதுக்கப்புறமா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஓகேவாடா ப்ளீஸ். பாய் பாய். ஹோப் இந்த வீடியோவை நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா ப்ளீஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். திரும்ப அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், பட் இருந்தாலும் நான் சொல்லுவேன். பாய் பாய்.